Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 11 part 1. ஓபன் பண்ணா எல்ல இருக்கான்ல நவமியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லுவான். கிரா கூட சம்பந்தப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல, அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த விஷயத்துக்கு போட்டோகிராஃப்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், போலீஸ் ஸ்கெட்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அம்மா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, அவ மிஸ் ஆகி 4 மாசம் ஆகுது. எங்க போனா என்னன்னு தெரியல. வந்த நியூஸ் படி அவ செத்துட்டா. ஆனா அங்கேயும் ஒண்ணு இடிக்குதே, அவ செத்து இருந்தானா அவளோட பாடி கிடைச்சிருக்கணும். ஆனா அவ பாடியும் கிடைக்கல. இவங்களாதான் செத்துட்டான்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ பாடி கிடைச்சா கூட பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வட்டாரி வந்து நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் டிவியை பாருங்க. அவங்க போன எபிசோடு வந்துச்சே கேசட், அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு 4 வீடியோ கிரா கிட்ட இருந்து மெசேஜா வந்துச்சு. சொல்ல போனா எங்களை ஹாஸ்டேஜா வச்சுதான் இதை டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நாங்க மட்டும் இதை பண்ணலன்னா கண்டிப்பா டெத் கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜேர்னலிஸ்டா இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த வீடியோ வைரல் ஆகணும்னு நாங்க இதை ஹோஸ்ட் பண்ணல, கிரா எங்களை மிரட்டி இதை போட சொல்லியிருக்கான், அதனாலதான் போடுறோம். சோ எங்களை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லுக்கு ஒரே குழப்பம். 4 நாளைக்கு முன்னாடி எங்க ப்ரோக்ராம் டைரக்டர் இந்த டேப்பை எங்களுக்கு அனுப்பி விட்டாரு. சொல்ல போனா இந்த டேப்பு கிரா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க டைரக்டருக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி கிரா விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணா டெஃபினட்டா 60-70% டிஆர்பி ரேட்டிங் பிச்சுக்கும். அதுலயும் கிராவே அனுப்பியிருக்கான், டெஃபினட்டா தாறுமாறா பிச்சுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடானா அதுல ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்க டேப் வந்து செத்து போற டைமிங், அதாவது நேத்து அரெஸ்ட் ஆன 2 சஸ்பெக்ட்ங்க வந்து சாக போறாங்க. சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருமே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. இது கிரா கிட்ட தான் இருந்து வந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான். டிவி ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த வேலையை கிரா தான் பண்ணிருக்கான்னு. கிரா வந்து இன்னைக்கு 5:59க்கு இந்த செகண்ட் வீடியோவை பிராட்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான். அதுலயும் வேற என்ன பண்ண போறான், இன்னொருத்தனை சாவடிக்க போறான். மறுபடியும் அவன் தான் கிரான்னு ப்ரூவ் பண்ண போறான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு மெசேஜும் கொடுக்க போறான். அப்படின்னு உடனே இங்க எல்லாருமே பதறுவாங்க. சரி ரைட்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம் வந்த உடனே கேஸ்ட ப்ளே பண்ணி விடுவானுங்க. உடனே அவன் நான் தான்டா கிரா, இந்த வீடியோ கேசட் 18 ஏப்ரல் 5:59க்கு கரெக்டா பிராட்காஸ்ட் ஆகும். இங்க இப்ப கரெக்டா டயோ டிவிக்கு சேனலை மாத்துங்க. அந்த சேனலோட ஆங்கர் இபிமா கரெக்டா 6 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல சாக போறான் அப்படின்னு சொன்ன உடனே மாத்துவாங்க. பார்த்தாங்க ஹார்ட் அட்டாக்ல அவன் செத்து கிடப்பான். உடனே மறுபடியும் அதே சேனலுக்கு மாத்த சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ண போறான்னு. இது அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். அடுத்து விக்டம் NHN டிவிக்கு போங்க, அங்க செய்ஜி அவரு செத்து கிடப்பாரு. ஏன்னா நான் சொன்னதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மாத்துவான். பாத்தீங்கன்னா அவனு செத்து இருப்பான். சரி ரைட்டு, இப்ப உங்களுக்கு நான் தான் கிரான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும், மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கும்போது எல்லோட மண்டையில ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சான்ல, அது என்ன ஏதுன்னு ஏதோ ஒன்னு புடிச்சிட்டான் போல. அதனால என்ன சொல்லுவான், டப்புன்னு இந்த பிராட்காஸ்ட ஸ்டாப் பண்ணணும், இல்லன்னா இந்த உலகத்துக்கே ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகுது, டப்புன்னு ஸ்டாப் பண்ண சொல்லுங்கடான்னு உடனே போன் அடிப்பான். ஆனா போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இவனோட ஃப்ரெண்ட் அந்த டிவில தான் வேலை பாக்குறானாமா. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். மச்சோட டைரக்டா அந்த டிவி ஸ்டேஷனுக்கே போன் அடிப்பான். எல்லா லைனும் பிஸி. உடனே உக்கிட்டா நான் ஸ்டேஷனுக்கு போய் உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன், அடிச்சு புடிச்சு இங்க இருந்து கிளம்புவான். அப்போ கிரா இருந்துட்டு நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு இன்னசென்ட் பீப்புளை கொல்லணும்னு அவசியமே இல்ல, எனக்கு தப்பு பண்றவங்களை பிடிக்காது, ஜஸ்டிஸ் நான் மட்டும்தான் பிடிக்கும். போலீஸ என்னோட நண்பனா தான் பாக்குறேன், எனிமியா இல்ல. தப்பு நடக்காத ஈவில் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் தான் என்னோட ஆசை. இதுக்கு மட்டும் நீங்க ஒழுங்கா கோஆபரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னைய கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் தேவையில்லாம செத்து போவாங்க அப்படின்னு நீங்க பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வேகமா போயிட்டு இருப்பான் டிவி ஸ்டேஷனுக்கு, எப்படியாச்சும் இந்த பிராட்காஸ்ட ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு. இப்ப கிரா சொல்ற கண்டிஷனுக்கு யாருமே ஒத்துக்கலன்னா அவங்க உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அமைதியா எந்த எதிர்ப்பும் பண்ணாம இருங்க. உங்களுக்காக ஒரு புது உலகத்தை நான் உருவாக்குறேன். அந்த உலகத்துல தப்புன்னு ஒண்ணு நடக்காது. டோரை திறந்து போட்டுட்டு கூட நீங்க 10 நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம், எவனும் திருட மாட்டான். நல்லவங்க மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு லைட்டோட அம்மா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா லைட்டோட அப்பா கூட இருந்து தான் டிவியை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. பட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இவரோட ஹெல்த்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு. ஏமா நான் தான் கிராவை பிடிக்கிற டாஸ்க் போர்ஸோட ஹெட், இந்த நியூஸ பார்க்க கூடாதான்னு கேட்பாரு. இங்க இவன் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். விடலையே டோரை லாக் பண்ணி வச்சிருவானுங்களா, ஒழுங்கு மரியாதை ஓபன் பண்ணுன்னு சொன்னா செக்யூரிட்டி முடியவே முடியாது நீர்வான். உடனே கண்ணை வச்சு சுட்டு அந்த கேட்டை ஓபன் பண்ணலான்ட்டு போகும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டே அந்த பக்கில அமுக்கலான்ட்டு போவான். ஏன்னா அந்த பக்கில இருக்க பட்டன் அமுத்தினா இவங்களுக்கு கால் வருமே. பட் அமுக்க முடியாம அப்படியே அங்கேயே பொத்துன்னு வந்து செத்து போயிருவாரா. டிவி ஸ்டேஷன் முன்னாடியே அப்படி ஒருத்தன் செத்து இருக்கான், விடுவாங்களா. உடனே அதே டிவில லைவா பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். இவ்வளவு
நேரம் நம்ம கூட தானயா இருந்தான், இப்படி பொசுக்குன்னு போயிட்டானேன்னு. இப்போ உக்கிட்டாவையும் அந்த கீரா கொன்னுட்டான். எல்லுக்குன்னா செம காண்டாயிருச்சு. அப்ப ஐசவா உக்கிட்டாவை பாக்குறதுக்கு கிளம்புவானா, எல்லு வேண்டான்னு தடுப்பா. அவனுக்கு செம காண்டாவும். நம்ம கூட இருந்தவன் செத்து போயிட்டான், அதை வேடிக்கை பார்க்க சொல்றியான்னு கத்துவானா. நீ போனீனா உனக்கும் இதே நிலைமை தாண்டா அறிவு கட்டவனே, அதனால பேசாம இருன்னு சொல்லுவான். கிராவால தான் பேரு தெரியாம எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி மட்சுடா கத்திட்டு கிடப்பான். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது ஃபேக்கான போலீஸ் ஐடி தான். அப்படி இருக்கும்போது எப்படி ஆச்சு, அப்புறம் அதை யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுலயே தெரியுது கிராவுக்கு ஆல்ரெடி இவங்க பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே கிரா ஈஸியாவே கொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இவன் கணக்கு பண்ண வரைக்கும் மூஞ்சும் அவங்க பேரும் தெரிஞ்சாதான் அவங்கள கொல்ல முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப மூஞ்ச பார்த்தாலே கொன்றுவான் போலயே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு கிரா அந்த டிவி ஸ்டேஷனுக்குள்ள இருக்கணும், இல்லாட்டி அந்த டிவி ஸ்டேஷனுக்குள்ள போறவங்கள அவனால தூரத்துல இருந்து பார்க்க முடியற ரேஞ்சில அவன் இருக்கணும். இதை கேட்டவன சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்துவாங்க, அப்படி கிரா அந்த ஏரியால தான் இருக்கான்னா எதுக்காக நம்ம வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்பான். உடனே போலாமேன்னு சொல்லுவான். மேபி அவன் சர்வேலன்ஸ் கேமராவை மட்டும் அங்க வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்ல. ப்ரிப்பேர் ஆகாம லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டாங்க போனா நம்மளையும் கொன்றுவான்டா லூசு பயலாமா. உடனே அவன் சட்டையை பிடிச்சு, நீ தான் கிராவை பிடிக்கிறக்காண்டி உயிரியே விடுறதுக்கு தயாரா வந்தியே, அப்புறம் ஏன்டா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சு கேட்பான். உடனே நம்மளும் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருங்க, உக்கிட்டா செத்து போனது கவலையான விஷயம் தான், அதே மாதிரி உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அங்க கிரா இன்னும் பேசிட்டு தான் இருக்கான். போலீஸ் ஆபீசர்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, நான் ஒரு புது உலகத்தை உருவாக்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. அந்த டைம் பாத்தீங்கன்னா லைட்டோட அம்மா சோகமா போயிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு நர்ஸ் வந்து ரூம்ல பார்த்தா லைட்டோட அப்பாவை காணோம். என்னடான்னு பார்த்தா அந்த கிரா அவங்க ஆளை கொன்னுட்டான்ல, அதனால வெறி பிடிச்சு போய் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா அந்த டிவி ஸ்டேஷன் நோக்கி மின்னல் வேகத்துல வருவாரு. வந்தவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, வந்த வேகத்துல ஸ்டேஷனுக்குள்ள அடிச்சு நவுத்திட்டு உள்ள போய், எங்கடா கிராவோட வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வாட்ச்மேனை மிரட்டி கேட்டுட்டு இருப்பாரு. இங்க இதையும் இவங்க லைவா டிவில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாக்குரா டிவி ஸ்டுடியோவை நோக்கி ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு அடிச்சு நவுத்திட்டு உள்ள வந்து இருக்குது, யாரு என்னன்னு தெரியலன்னு. எல்லு பார்த்துட்டு அந்த டிவி ஸ்டேஷனுக்குள்ள தெரியாம போகணும்னா இதை விட்டா வேற வழி இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சொல்ல போனா யார் இதை பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கே தெரியல. இங்க இவரு உள்ள போந்து, போலீஸ் உடனே இந்த கிராவோட பிராட்காஸ்ட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவாரு. ஆல்ரெடி அந்த ஆளு கிராவோட விஷயம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தான். இப்பதான் நல்லா வாழைப்பழம் மாதிரி ஒரு நியூஸ் மாட்டி இருக்குது. விடுவானா, யோ என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதான் ஆரம்பத்திலேயே டிஸ்க்ளைமர் போட்டோம்ல, நாங்க மட்டும் இதை டெலிகாஸ்ட் பண்ணலன்னா கிரா எங்களை போட்டு தள்ளிடுவாயா, அதனால பேசாம இருயான்னு சொன்னா உடனே கண்ணு நீட்டி, நீ மட்டும் இப்ப ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணலே உன்னை நான் இப்பவே போட்டு தெளிடுவேன், என்ன ஓகேவான்னு கன் பாயிண்ட்ல மாட்டிட்டு இருப்பாரா. யோ உனக்கு என்ன மூளை கீழ கெட்டு போச்சா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பீதியில பயங்கரமா நடுங்குவான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த பிராட்காஸ்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இனி கிராங்கிற பேர்ல என்னென்னலாம் குளறுபடி நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.